தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகம் முழுவதும் பரவலாக திங்கள் இரவு முதல் மழை பெய்து வருகிறது. இதனால் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளக்காடு ஆகியுள்ள நிலையில் தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் புதனன்று தெரிவித்தார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் ரமணன் தெரிவித்தார். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை பொறுத்தவரையில் 100 ஆண்டு வரலாற்று இல்லாத அளவுக்கு மழை பெய்துள்ளதாக வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் குறிப்பாக இலங்கை மற்றும் வட தமிழகத்தை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து அதே இடத்தில் நீடிக்கின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழை இருக்கக்கூடும். குறிப்பாக சில மாவட்டங்களான கடலூர், டெல்டா மாவட்டங்கள், கோவை, நீலகிரி போன்ற மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். விட்டு விட்டு மழை பெய்யும். சில நேரம் கனமழையாகவும் இருக்கக்கூடும்.